வணக்கம். சினி மினிமினி புஷ்பலதா சமீபத்தில் நம்மை விட்டு பிரிந்து சென்றுவிட்ட அருமையான நடிகை. தன்னுடைய 87வது வயதில் இந்த மண்ணிலிருந்து அவர் விடைபெற்று கொண்டார். புஷ்பலதா அப்படின்னு வரும்போது நான்லாம் சின்ன பையனாக இருந்த காலகட்டத்திலேயே திரைப்படங்களில் நான் பார்த்த அருமையான நடிகை. இப்போ கொங்கு நாட்டு தங்கம் அப்படின்னு சொல்லி 1962 1962 திரைக்கு வந்த திரைப்படத்தின் மூலமாக பெயரையும் புகழையும் பெற்றவர் புஷ்பலதா. அவங்களுடைய உண்மையான பேர் பிரபாவதி. பட உலகில் அருமையான கதாபாத்திரங்களில் நடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் சென்னைக்கு வந்து படங்களில் நடிக்க முயற்சி செய்தவர். 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர் அப்படின்றது. இந்த இடத்துல என் மனசுக்குள்ளே ஞாபகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, 1963ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் நானும் ஒரு பெண். அந்த படத்தை தயாரித்த பட நிறுவனம் AVM ப்ரொடக்ஷன்ஸ். அந்த படத்தினுடைய இயக்குனர் AC திருலோகச்சந்தர். அந்த படத்தின் கதாநாயகனாக நடித்தவர் SS ராஜேந்திரன். கதாநாயகியாக நடித்தவர் விஜயகுமாரி. அந்த படத்தில் 2ஆம் கதாநாயகனாக நடித்தவர் AVM ராஜன். AVM ராஜனுக்கு ஜோடியாக நடித்தவர் புஷ்பலதா. அந்த படம் ஒரு அருமையான கதையை கொண்ட திரைப்படம். 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். இந்த பாடல் அனைவருமே கேட்டு இருக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடல் என்ன அப்படின்னா, லெஃப்ட் ரைட் அபவுட் டர்ன், ஏமாற சொன்னது நானோ, என் மீது கோபம் தானோ அப்படின்னு பாட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தான் நானும் ஒரு பெண். அதில் அந்த லெஃப்ட் ரைட் அபவுட் டர்ன் அப்படின்னு இருக்குல்ல, அந்த பாடல் காட்சியில் நடித்தவர்கள் AVM ராஜனும் புஷ்பலதாவும். ஒரு NCC பேட்டர்னில் காக்கி உடை அணிந்து இருவரும் அப்படியே இந்த மார்ச் பாஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த பேட்டர்னில் 2 பேருமே. இப்போ அந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்துருந்தா ஓகே, பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த பாடல் காட்சியாவது லெஃப்ட் ரைட் அபவுட் டர்ன், ஏமாற சொன்னது நானோ, என் மீது கோபம் தானோ அப்படின்ற அந்த பாடல் காட்சி இருக்குல்ல, அதை யூடியூப்பில் இருந்துச்சுன்னா போட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த 1963ஆம் வருடத்தில் அப்படி வச்சுங்களேன். இப்போ எனக்கெல்லாம் 7 வயசு. அப்போ 7 வயசாக இருக்கும்போது ஒரு டூரிங் தியேட்டரில் உட்காந்து இந்த திரைப்படத்தை மணலில் உட்காந்து இந்த திரைப்படத்தை பார்த்தேன். பார்க்கும்போது படமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்றது வேறு விஷயம். அந்த படம் என் மனதில் இடம்பெற்றதுன்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட, அந்த லெஃப்ட் ரைட் அபவுட் டர்ன், ஏமாற சொன்னது நானோ அப்படின்ற அந்த பாடல் இருக்குல்ல, அந்த பாடல் என் மனதில் நீங்காத இடத்தை பிடித்தது. இப்போ நான் 7 வயசில் அந்த படத்தை பார்த்துருக்கேன். அந்த ஒரே தடவை தான் படத்தை பார்த்தேன். இப்போ இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பாடல் காட்சியும் அந்த பாடல் வரிகளையும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்ல, யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த பாடல் என்னுடைய மனசில் நிரந்தரமான இடத்தை பிடிச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். அப்படின்னு என்ன சொல்லப்போனால், அதுக்கு பிறகு நிறையா இந்த திருவிழாக்கள், கல்யாண இதெல்லாம் கொண்டாட்டங்கள்லாம் இருக்குல்ல, திருமணம் நடக்கக்கூடிய வீடுகளில் அப்படின்னா அந்த லவுட் ஸ்பீக்கரில் சாங்கெல்லாம் போட்டு அப்படின்னு இருக்குல்ல, சவுண்ட் சர்வீஸ், அதெல்லாம் அந்த பாட்டை போடுவாங்க. அப்போவே ஏமாற சொன்னது நானோ, என் மீது கோபம் தானோ அப்படின்ற அந்த பாட்டுக்கு வரோம். எங்கே பார்த்தாலும் கேட்டுட்ருக்கோம். வானொலி அதில் நேயர் விருப்பம், உங்கள் விருப்பம் அப்படின்னு இருக்குல்ல, அதில் அகில இந்திய வானொலியாக இருக்கட்டும், இலங்கை வானொலியாக இருக்கட்டும், இந்த பாடல் எப்போதும் ஒலித்து கொண்டே இருக்கும். இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் காதலன் காதலியாக AVM ராஜனும் புஷ்பலதாவும் நடித்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, அவங்க படத்தில் நடித்தது மட்டும் கிடையாது, உண்மையான வாழ்க்கையிலே 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க. அந்த காதலர்கள் கணவன் மனைவியாக ஆகிவிட்டார்கள். அதாவது படத்தில் நடிக்கும்போதே படத்தில் காதல் காட்சிகள் நடிப்பதுன்ற ஒரு பக்கம் இருக்கட்டும், திருமண வாழ்க்கையிலும் ஒன்று சேர்வது, கணவன் மனைவியாக ஆவது அப்படின்றதுல, அப்படிப்பட்ட ஒரு அரிய சம்பவம் AVM ராஜன் புஷ்பலதா இருவருடைய வாழ்க்கையிலும் நடைபெற்றது. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகிட்டாங்க நானும் ஒரு பெண் திரைப்படத்துக்கு பிறகு. அதற்கு பிறகு அதே ஆண்டிலேயே திரைக்கு வந்த இன்னொரு படம் பார் மகளே பார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்த படம். அவருடைய மனைவியாக அதில் நடித்தவர் சவுகார் ஜானகி. அது ஒரு ரிஸ்கான ஒரு ஸ்டோரி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. அந்த படத்தை இயக்கியவர் A. பீம்சிங். அதில் எப்படின்னா, சிவாஜி சார் ஒரு மிகப்பெரிய ஜமீன்தார் மாதிரி ஒரு கேரக்டர், அப்படியே ஒரு பணக்காரர் அப்படி வச்சுங்களேன், செல்வ செழிப்பில் மிதப்பவர். அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துடும். அந்த பெண் குழந்தை பிறக்கிற டைமில் அவர் ஊரில் இல்லை, வெளியூரில் இருப்பார். அவர் திரும்பி வர்றதுக்குள்ளே இங்கே ஒரு அந்த குழந்தை பிறந்து அப்படியே க்ளீன் பண்ணி அப்படி இப்படின்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அப்படி வரும்போது அங்கே
இன்னொரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையினுடைய தாய் இறந்து அப்படி இப்படின்ற ஆனதில் அந்த இதில் வந்து எந்த குழந்தை என்ன ஏது யார் குழந்தைன்றது தெரியாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த நவீன தொழில்நுட்ப அறிவியல் வளர்ச்சி இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்காதுல்ல. அப்படி ஒரு தடுமாற்றத்தில் 2 பெண் குழந்தை, ஒரு குழந்தையினுடைய தாய் இறந்தாச்சு, இப்போ அந்த குழந்தை அனாதை ஆயிடுச்சு, இப்போ நமக்கு பிறந்த குழந்தை இந்த 2ல் எது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் உண்டாகி இந்த 2 குழந்தைகளுமே ஒரே வீட்டில் வாழக்கூடிய ஒரு சூழல் உண்டாக்கிறோம். இது சிவாஜிக்கு தெரியாது இந்த கேரக்டரை. அப்படியே 2 பசங்க பிறந்தாங்கன்ற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. 2 பசங்க 2 பசங்க நம்ம வீட்டில் பிறந்திருக்கு, 2 பெண் குழந்தைகள்னு. அவங்க வளர்ந்து அப்படியே ஒரு இளம் பெண்களாக வளர்ந்து அப்படின்னு விஜயகுமாரி புஷ்பலதா, சாந்தா காந்தா, காந்தா தான் புஷ்பலதா. முக்கால்வாசி படம் வரும்போது இந்த மேட்டர் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது சிவாஜிக்கு ஒரு மக தான், 2 மக கிடையாது. ஒரு மக வேற ஒரு தாய்க்கு வேற ஒரு தகப்பனுக்கு பிறந்தது. இந்த குடும்பத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த 2 மகள்களில் சிவாஜிக்கு பிறந்த மகள் யார்? 2 மகள் மேலேயுமே அன்பு பாசத்தை குட்டி இருக்கக்கூடியவர் சிவாஜி. இப்போ இத்தனை வருஷம் வளர்த்தாச்சு. இந்த 2 இதில் ஒன்று வந்து இவர் மகளே இல்லை அப்படின்னா, அப்போ இந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் உண்டான பிறகு எதற்கு தேவையில்லாத இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் உண்டாகணும் அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு இதாகி போய் அந்த 2 மகள்களில் ஒரு மகள் என்ன முடிவெடுக்கிறார், அந்த பேட்டர்னில் ஒரு கதை. அப்படியே ஒரு சூப்பர் ஹிட் சாங் இருக்குல்ல, அப்படியே வந்து அவள் பறந்து போனாளே என்னை மறந்து போனாளே நான் பார்க்கும்போது கண்கள் 2 கவர்ந்து போனாளே அப்படின்னு ஒரு மக வீட்டு விட்டு கிளம்பி போயாச்சு. அவள் எங்கே போனா, எதுக்கு போனா, என்ன காரணம், அவள் எங்கே இருக்கா அப்படின்ற பரிதவிப்பு அப்படின்ற ஒரு பேட்டர்னில் அந்த கதை போகும். அப்படி வச்சுக்கோங்க. இதில் வந்து 2 மகள்களில் ஒரு மகளாக நடித்தவர் புஷ்பலதா அப்படின்றது படம் முழுக்க வரக்கூடிய ரன்னிங் ரோல். அதில் விஜயகுமாரியும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பாங்க, புஷ்பலதாவும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அந்த படம் 100 நாட்கள் கூடி சாதனை புரிந்த திரைப்படம். எதுக்குன்னா, அதாவது ஒரு நடிகையினுடைய கலை உலக பயணத்தில் குறிப்பிட்டு கூறக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய திரைப்படங்கள் அப்படின்ட்டு இல்லையா, புஷ்பலதாவினுடைய வாழ்க்கையில் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் பார்மகளை பார். அதற்கு பிறகு ஒரு படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா 1969ஆம் ஆண்டு திரைக்கு வந்த பால்குடம். அந்த படத்தினுடைய கதாநாயகன் ஏவிஎம் ராஜன், அந்த படத்தினுடைய கதாநாயகி புஷ்பலதா. அதில் என்னென்னா, ஏவிஎம் ராஜன் புஷ்பலதா 2 பேருமே கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏவிஎம் ராஜனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த திருட வேண்டும் என்ற உந்துதல், அப்படிப்பட்ட சிந்தனை, அப்படிப்பட்ட எண்ணம். இப்போ சில பேருக்கு அந்த சாதாரணமாகவே பெரிய கிரைம் கிடையாது, இந்த பென்சில் எடுத்துறது, பேனாவை எடுத்துறது, ஒரு பொம்மையை வந்து எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி இதை மாதிரி ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு குணம். அவருக்கு இதை மாதிரி சின்ன சின்ன திருடுகளை பண்ணிடுவார். பண்ண பிறகு அவருக்கு வந்து எப்படி ஒரு திருடன்ற மாதிரி ஒரு பட்டம் உண்டாகி, அவருக்கு எந்த அளவுக்கு மற்றவங்களுடைய குற்றச்சாட்டுக்கு அவர் ஆளாகி அவமானத்தின் சின்னமாக அவர் பலராலும் ஆக்கப்படுகிறார். அதனால் குடும்பத்தில் வந்து எந்த அளவுக்கு பிரச்சனைகள் உண்டாகுது, குடும்பத்தில் அவருக்கு எப்படி கெட்ட பேர் உண்டாகுது. அதனால் கணவனுக்கு இப்படிப்பட்ட அவமானத்திற்குரிய சம்பவங்கள் நடைபெறுவதை பார்த்த அந்த மனைவியினுடைய மனசு எந்த அளவுக்கு புண்படும், வேதனைப்படும், அவங்க எந்த அளவுக்கு கவலைப்படுவாங்க. அப்போ புஷ்பலதாவினுடைய மனசு எந்த அளவுக்கு கவலைக்கு உள்ளாகும். நம்ம கணவன் ஏவிஎம் ராஜன் இப்படிப்பட்ட அவமானத்தின் சின்னமாக இருக்கிறாரே, அவர் எல்லாருமே இந்த அளவுக்கு விட்டெறிஞ்சு பேசுகிறாங்களே, அவரை இவ்வளவு கேவலப்படுத்துகிறாங்களே, அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த திருடணும்னு இருக்கக்கூடிய இந்த குணத்தினால எப்படி மற்றவங்களால் வந்து அவமானப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார் அப்படின்லாம் இது பண்ணி தனியாக இருக்கும்போது கண்ணீர் விட்டு அழக்கூடிய கனமான கதாபாத்திரத்தில் புஷ்பலதா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த பால்குடம்ன்ற ஒரு பால்குடம்னு எதுக்காக போய் வச்சாங்க, ஒரு பாலில் வந்து ஒரு துளி விஷம் அப்படிப்பட்டாலே பால் வந்து விஷமாயிரும்ல, அதே தான். இது சின்ன திருட்டு குணமாக இருக்கலாம், ஆனால் அது நல்ல குணம் அல்ல. அந்த திருட்டு குணம் இருப்பதால் ஒரு மனிதனுடைய கேரக்டர் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறது அப்படின்றது ஒரு அருமையான படம், மிகப்பெரிய வெற்றி படம். அந்த படத்தை நான் வந்து உயர்நிலைப் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த திரைப்படத்தை மதுரையில் பார்த்தேன். பார்க்கும்போதே ஏவிஎம் ராஜனும் சரி, புஷ்பலதாவும் சரி, 2 பேருக்குமே கனமான கதாபாத்திரங்கள் அப்படின்ற மாதிரி நான் உணர்ந்தேன். அந்த பால்குடம் திரைப்படத்தை பற்றி பேசிட்டு வரும்போது ஒரு விஷயம் எனக்கு நல்ல ஞாபகத்தில் வருது. என்ன அப்படின்னா, இப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம் இருக்கார்ல, அவர் வந்து அப்படியே முதல்ல பாடின பாட்டு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே நீங்கள் 1000 நிலவே வா, இல்லாட்டினா சாந்தி நிலையத்தில் இயற்கை என்னும் இளைய கண்ணி அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஞாபகத்தில் வரும் இல்லையா. ஆனால் அவர் உண்மையாகவே பாடிய முதல் பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் பால்குடம்.
பால் குடத்தில் தான் அவர் ஃபஸ்ட் டைம் பாடினார். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய முதல் பாடலே இந்த திரைப்படத்தில் தான் இடம்பெற்றிருக்கு. அது என்ன பாட்டுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். மல்லிகை பூ வாங்கி வந்தேன் புன்னகையின் நினைவாக, செண்பகத்தை வாங்கி வந்தேன் பெண்முகத்தின் நினைவாக, நினைவாக அன்பே உனக்காக மல்லிகை பூ வாங்கி வந்தேன் புன்னகையின் நினைவாக. இதுதான் எஸ்பிபி பாடின முதல் பாட்டு. முதல் பாட்டுக்கு வாயசைத்து நடித்தவர் ஏவிஎம் ராஜன். அந்த பாடல் காட்சியில் புஷ்பலதாவும் வருவாங்க. அதனால் புஷ்பலதா அந்த நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கக்கூடிய இந்த நிலையில் புஷ்பலதாவை பற்றி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போக புஷ்பலதா நடித்த எவ்வளவோ திரைப்படங்கள் இருக்குது. நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த படத்தில் நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க கை கொடுத்த தீபம் திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க, ஆலயமணியில் நடிச்சிருக்காங்க, பச்சை உலகில் நடிச்சிருக்காங்க, ஆண்டவன் கட்டளையில் நடிச்சிருக்காங்க, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, உரிமை குரல் படத்தில் நடிச்சிருக்காங்க, நீதிக்கு தலை வணங்கு அந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க, நவரத்னம் திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க, ஏன் ரஜினிகாந்த் கூட நான் அடிமை இல்லை திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க, கமலஹாசன் கூட நிறைய படம் ஆக்சுவலாக நான் சொல்ல போனால் சிம்லா ஸ்பெஷல் நடிச்சிருக்காங்க, கல்யாணராமன் திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க, விக்ரம் ஃபஸ்ட் பார்ட் இருக்குல்ல அதில் வந்து கமலுடன் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இது மாதிரி வந்து நிறைய திரைப்படங்கள், குமாஸ்தாவின் மகள் படத்துலலாம் அவங்க நடித்து அவங்களுக்கு நல்ல பேர், பணமா பாசமா திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க நடித்த திரைப்படங்கள் எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் காலங்கள் கடந்து ஓடி போச்சு. காலங்கள் கடந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி தன்னுடைய 87வது வயதில் நம்மிடமிருந்து பிரியா விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய இந்த நிலையில், இந்த தருணத்தில் புஷ்பலதாவை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த விஷயங்களை நான் இங்கு கூறுகிறேன்.